எம்எல்சி வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அதுலேருந்து எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ எடுக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வருவாரா இல்லை டிராப் ஆக போகுதா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொல்லாட நம்ம மீண்டும் எம்ஐ ஜெர்சியில் விளையாடுறதுக்கு பார்க்க முடியுமா? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தொடர்ந்து நிறைய பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோ நான் போடணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து வீடியோக்கள் போட முடியும். சரி, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எம்எல்சி அமெரிக்காவில் வேற லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் என்ன ரூல்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. உனக்கு கேப்டன்சி வேணுமா, இன்டர்நேஷ்னலில் ரிட்டையர் ஆகிட்டு வா, உனக்கு கேப்டன்சி தரேன் அப்படின்ற மாதிரி கிளாசன் கேப்டனு ரிட்டையர் இப்போ தான் ஆனார். பூரான் கேப்டனு மும்பைக்காக இப்போ தான் ரிட்டையர். மேக்ஸ்வெல் கேப்டனு, கோரி ஆண்டர்சன் கேப்டனு. என்னடா பண்ணுறீங்க, எங்கேயோ உதைக்குதடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே தோணுது. அதனால அது வேற லெவலில் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெவான் கான்வே தொடர்ந்து எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா டிஎஸ்கேக்காக போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. ரச்சின் ரவீந்திராவும் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் ஃப்ரீடம் நினைக்கிறேன், அதுக்காக போட்டு உரின்னு உரிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் பார்க்கும்போது அண்ணே அவன் நம்ம குடும்பத்துக்கு வேணாம்னே, அங்கே நல்லா விளையாடுவான், இந்த பிச்சில் எல்லாம் சோக் ஆகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே போனது போட்டு அவங்கள விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சிஎஸ்கேவை பொறுத்தளவு நம்ம முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்தது, ஓப்பனிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஓவர்சீஸ் ஸ்லாட்லேருந்து ஒருத்தரை போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி ஒரு பவுலர் எடுத்துட்டோம் அப்படின்னா டீம் வேற லெவல், பிளே ஆஃப் 6வது கோப்பை அப்படின்ற மாதிரி சொன்னால் அதே தான் நம்ம மும்பைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒன்று அங்கங்கே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுமே பார்த்தீங்கன்னா கோப்பை அடிக்கிறதுக்கான பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜர் லீக்லேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க. டேரி மிட்செல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே காணவர் தான், ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. எயில் மேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி பிரேஸ்வெல் பார்க்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. என்னடா சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணிட்டு யாரை தான்டா எடுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய ஹிண்ட் கிடச்சிருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷனில் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா எல்லா டீமுக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குடா, இலைய போட்டு ஓரத்தில் இப்படியா இருக்குடா அப்படின்ற மாதிரி எல்லா டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யுது. அதனால எல்லா டீமுமே மினி ஆக்ஷனில் இவனை தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நம்பி தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த மேஜர் லீக்ல யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இன்னொரு 3-4 மாதம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷன் வரும். அதுக்குள்ளே அவங்கள அப்ளை பண்ண வச்சு எடுத்துடலாம் அப்படின்றது தான் எல்லா டீமுமே முடிவெடுப்பாங்க. கண்டிப்பாக மும்பை யாராச்சும் தூக்கியே பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. ஏன்னா சிஎஸ்கே மாதிரி கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அவங்க கூட ஒரு எமோஷனாக, ஒரு பர்சனல் கனெக்டாக, ஒரு சென்டிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 10 கோடி போட்டு யூடியூபர்லாம் எடுப்பாங்க. ஆனால் மும்பை அப்படிலாம் கிடையாது. சச்சின் டெண்டுல்கரை கேப்டன்சி வச்சிருப்போம், டப்புன்னு தூக்கிடுவாங்க. டக்குன்னு ரோஹித் சர்மா உட்கார வச்சுட்டு ஹர்திக் பாண்டியாவை கொடுப்பாங்க. அவங்க எந்த சீசன்லேயும் பாருங்களேன் ஒரு 20 கோடி 30 கோடி போட்டு ஒருத்தர் ப்ரெஷர் போடவே மாட்டாங்க. ஒரே ஒரு சீசன் மட்டும் பார்த்தீங்கன்னா கோரி ஆண்டர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 கோடி பக்கம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தாங்க. ஆனால் பிளே ஆஃப் கூட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் அந்த மேட்ச் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க, விட்டு உரின்னு உரிச்சு கூட்டு போயிருப்பார். அந்த சீசன் ஃபுல்லாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் ஓரளவு பண்ணி அந்த கிளைமேக்ஸில் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணி கூட்டு போயிருப்பார். அந்த மாதிரி தப்பாக பண்ணவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பொல்லாட எடுத்துக்கலாம். அவருக்கு ஒரு 38 வயசு ஆகுது. இதே சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மலிங்காவுக்கும் இது பண்ணுச்சு. அவர் திடீர்னு கோச்சாக நான் போகிறேன், கோச்சுக்கிட்டு போகிறேன்ட்டு போனார். திடீர்னு பார்த்தீங்கன்னா பிளேயராக இறக்கி விட்டு அந்த சீசன் அவங்க கப்புமே வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பொல்லாடையும் எதிர்பார்க்கலாமா? மீண்டும் பொல்லாடு களை இறங்குவாரா? இன்னைக்கு ஒரு 2 நாள் மேட்ச் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா தலைவன் 5-4 ஒரு 6 அடிக்கிறாப்புல. அதனால சாலிடாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாப்புல. அவங்க டீம் 2 மேட்ச்லையும் தோற்று போச்சு. இதை டிஎஸ்கே பார்த்தீங்கன்னா போட்ட 2 மேட்ச்லையுமே ஜெயிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அவர் திரும்பி பார்க்க முடியுமா? மீண்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ட்விட்டர் பக்கம் நிறைய சமூக வலைதளங்கள் போனாவே தலைவன் தான்ப்பா, ஓஜி தான்ப்பா அப்படின்ற மாதிரி அவருக்கு நிறைய ஆதரவுகள் பெருகிட்டு இருக்கு. இது மும்பை டீம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு 80% 90% வாய்ப்புகள் கிடையாது. இது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலிங்கா அந்த மாதிரி தான் கோச்சாக போனார், திரும்ப பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு வந்தார். ஆனால் அந்த அளவு இவர் தான் காப்பாற்றி ஆகணுமா அப்படின்ற ஒரு நிலைமை மும்பை அணிக்கு பொறுத்தளவு கிடையாது. அதனால நீங்கள் கோச்சாகவே இருந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் வந்தாலும் சந்தோஷப்படுற முதல் நானாக தான் இருப்பேன். ஏன்னா அந்த ஃபீல்டிங் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவர் அக்ரெசிவாக இருக்கிற விதம், பேட்டிங் பண்ணுற விதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பைஸ் எடுத்து தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கோடை போட்டு கிளி தட்டுவாப்பில், அதுக்கப்புறம் இறங்கி அடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு ஒரு 4 பால் பார்ப்பாப்பில், அப்புறம் பால் வெளியில் போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக வச்சுருவாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சஞ்சு சாம்சனுக்கு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நியூஸ்கள் தான் வந்துச்சு. இப்போ
வரைக்கும் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே அவன் வேணாம்னே, அதாவது சோக் ஆயிடுவானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கோங்க, அவர் வெளியில் வராரு அப்படின்னா என்ன காரணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஆர்ஆரில் அவர் கை அடிபட்டு இன்ஜுரியாக இருந்த பார்த்தீங்கன்னா அவர் இல்லாத ஒரு ஃபீலே வந்து சத்தியமாக இல்லவே இல்லை. அவங்க டீமும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் இருந்தால் தான் ஜெயிக்கணுமா அப்படின்ற ஒரு நிலைமை வந்து அங்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க நல்லாவே யோசிப்பாங்க. இப்போ 100 ஆகும்போது இந்த டிஎஸ்கேலே பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுக்கிறாப்புல, இங்கே சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாப்புல. அவர் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி டபுள் பிரவிஸ் இல்லைன்னா ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி ஒரு டீமில் ஒரு பிளேயர் இல்லைன்னா ஐயோ இவன் இல்லைன்னா முடிஞ்சிரா, பூம்ரா இல்லைன்னா முடிஞ்சிரா அப்படின்ற ஒரு நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் வந்து சஞ்சு வந்து இல்லை அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் கேப்டன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடுறாராம். அதே மாதிரி அவங்க ரிலேட்டிவ்ன்றனால ரியான் பராக் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அவருக்கு தான் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் இல்லாதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சலசலப்பு அதனால தான் ஏற்பட்டுச்சு. அது ட்ரேட் வந்து கண்டிப்பாக நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து ஒரு சில மேட்ச் அவர் நல்லா விளையாடுவார், ஒரு சில மேட்ச் சோக் ஆயிடுவார். அவன் வேணாம்னே திரும்பி நீ சென்டிமெண்ட்டு எல்லாம் பார்த்து யூடியூபரை கூப்பிட்டு வந்த மாதிரி இந்த டைம் பண்ணிடாதீங்க. இந்த டெவன் கான்வே, ரச்சின் எவனையுமே நம்பாதீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சூப்பரான பிளேயரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் இந்த எம்எல்சியை வந்து நம்ம உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்புறமேட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அதில் ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்களை ஸ்கவுட் பண்ணி கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து போட்டாங்கன்னா மட்டும்தான் சிஎஸ்கே வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயிங் லெவனை வந்து அமைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து பிளே ஆக்கும் போக முடியும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏயை பொறுத்தளவு எம்ஏ அணியில் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹிட்டிங்கு சூப்பராக இருக்குது, இருந்தாலும் ஓப்பனிங் திடீர்னு சோக் ஆகிடுது. மிடில் ஆர்டரு சூர்யா மட்டும்தான், பவுலிங்கு தீபக் சகர் கை உடைஞ்சு போயிடுது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கங்கே குறைகள் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஜாக்ஸை அந்த தீபக் சகரை விடுவார்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவங்க 2 பேர் தான் என்னைய பொறுத்தவரைக்கும் விடுவாங்க. இப்போ கார்பின் போஸ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வந்து 1 வருஷம் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக கொளுத்தலாம், யங்ஸ்டர் தான். அதனால் அவரை வந்து விட மாட்டாங்க, கண்டிப்பாக வச்சுப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் ஒரு பவுலரை கூட எடுத்துகிட்டு வருவோமே அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஜானி பேஸ்டோக்கு செம்ம ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கும். அப்படி கோடி கணக்கில் போட்டு கூப்பிட்டு வந்து சோக் ஆகாமல் இருந்தால் சரி அப்படின்னே சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் எம்எல்சி பார்க்குறேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹைலைட்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது அடுத்தடுத்து வீடியோ போடலாமா அப்படின்றத வந்து நீ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த டீமோட அப்டேட் வேணும், நீங்கள் எஸ்ஆர்எச் கேட்டிருந்தீங்க, அதுபடி போட்டிருந்தேன். ஆனால் வியூஸ் கம்மியாக தான் போகுது. அந்த மாதிரி வேறு எந்த டீமோட அப்டேட் வேணுங்கிறது சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் போட்டுறேன்.